அந்த ஷூட் வந்து நாங்க 6 days ஷூட் பண்ணோம். அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து தான் நான் தெரிஞ்சது I was pregnant. Maybe you are mistaken. Check one more time to sonna. The next day also I checked. Yes, it's confirmed. My baby name is Dua Jamila, but I call her Jailer baby. I call her Jailer baby. I cannot call her anything else other than that. You know, ivlo heavy dance pannito. She's inside me, you know. Holidays nale, adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. சார் அப்படி ஒரு ஷார்ட் முடிச்ச உடனே என்ன இப்படி பார்த்தேன். யூ ஹேவ் அ வெரி பவர்ஃபுல் ஐஸ் அப்படி சொன்னாங்க. ஸ்ட்ரெயிட்டா பார்க்கும் போதே நம்மள இப்படி உட்கார்ந்துடுவேன். என்னோட ஃபேஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டேன். நீலாம்பரி தட் சாங் டுகெதர். நான் எப்பவுமே அந்த ரம்யா மேம்க்கு பதிலா என்னதான் எப்பவுமே அந்த பொசிஷன்ல பாக்கும். ரம்யா மேம்ல நான் கட் பண்ணிடுவேன் எப்பவுமே. திஸ் வாஸ் நாட் அ மலையாளம். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். But I think audience have decided this is a Malayalam. இது மலையாளம் லிரிக்கான்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா பெரிய ஹீரோ கூட சாங் வரும்போதெல்லாம் மேபி காஸ்டியூம் பிரச்சனை ஆயிடும்ல. போன் எடுத்து பார்த்தா நிறைய மெசேஜ். போன் ஃபுல் வாட்ஸ்அப்ல எல்லாம் மெசேஜ், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் டேக், நிறைய டேக்ஸ். பாடி ஷேமிங்கா இருக்கும், ஃபேட்டா இருக்குல்ல, அதனால எல்லாரும் என்ன திட்டிட்டு இருப்பாங்க மெசேஜ்னு பார்த்தா. நான் நினைச்சது வேற, எனக்கு கிடைச்சது வேறன்னு சொல்லுவேன்ல. ஐ நோ so much is there and there is a competition also for this song. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் இவ்வளோ டென்ஷன், ஈவன் என்னோட டெலிவரிக்கு போற டைம்ல கூட நான் எந்த டென்ஷன் அடிச்சது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு சாங் வந்தப்போ அது ரொம்ப இம்பாக்ட், பயங்கர ட்ரெண்ட் ஆனது. ஸோ இட் இஸ் லைக் ஒன் காம்படிஷனா இருந்தது எனக்கு. எல்லாருமே இப்படி கேட்டுட்டே இருந்தேன். ஐ செட் வெயிட். மொமெண்ட்ல நடந்திருக்கா அந்த சாங்ல தலைவரோட? வரட்டும்ல ஃபுல் சாங். சர்ப்ரைஸ் இருக்கா? எங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கா இந்த சாங்ல? ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா நம்ம தலைவர் சொல்ற மாதிரி இந்த ஒரு பாட்டு போதையா, ஒரு சீன் வித் தலைவர் சார், ஒரு மூமெண்ட் வித் தலைவர் சார் எல்லாருமே ஏங்கக்கூடிய ஆர்டிஸ்ட் தான் எல்லாருமே இருக்காங்க. லாஸ்ட் டைமே ரஜினி சார் சொல்லியிருந்தாரு, நெல்சன் சார் அந்த ஆடியோ லான்ச்ல எல்லாம் அப்படி வந்துட்டு தமன்னாவை பார்க்க வச்சுட்டு அனுப்பிட்ட மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. இது நாவ மொமெண்ட் வித் தமன்னா மேம் அப்படின்னு சொன்னாரு. எங்களுக்கு ஏதாவது ஒரு லைட்டா, ஏன்னா இந்த சாங்ல வந்து சார் வந்து அப்படியே ஒரு லுக்கு குடுக்குற மாதிரிதான் இருக்கு. சாங்ல வராரா இல்லையா ரொம்ப மர்மமா இருக்கு எங்களுக்கே இப்ப குழம்புது. அது மாதிரி ஏதாவது மொமெண்ட்ல நடந்திருக்கா அந்த சாங்ல தலைவரோட? வரட்டும்ல ஃபுல் சாங். நான் இப்படி போட்டு அப்படி போட்டெல்லாம் வாங்குறேன். ஃபுல் சாங் வரட்டும்ல. அதான் சரி, சர்ப்ரைஸ் இருக்கா? எங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கா இந்த சாங்ல? கனெக்ட் பண்ணி இருக்கா? மேம் கிட்ட நான் கேட்டு இருக்கா? அதான் நானும் சொல்லிட்டேன் வரட்டும்ல. எனக்கு தெரியல, எனக்கே ஞாபகத்துல இல்ல. கோர்ஸ் ரஜினி சார்ஸ் மூவி இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. உங்களுக்கு எப்படி இருந்தது அதை சொல்லுங்க. ரஜினி சாரோட அந்த மூமெண்ட் எல்லாம் மூமெண்ட் என்ன நடந்து, நான் எதிர்பார்க்காத ஒரு மூமெண்ட். சார் அப்படி ஒரு ஷார்ட் முடிச்ச உடனே என்ன இப்படி பார்த்துட்டு சார் செட் யூ ஹேவ் அ வெரி பவர்ஃபுல் ஐஸ் அப்படி சொன்னாங்க. பயங்கரமான ஒரு காம்ப்ளிமெண்டா இருந்தது. ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஆக்சுவலி எல்லாரும் சொல்லுவோம் என்னோட ஐஸ் ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்குன்னு. பட் அது வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வாயில இருந்து வரும்போது இட் இஸ் லைக் இனி யாரு சொல்ல கூட எனக்கு பரவாயில்ல. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், நான் போன் பண்ணி கேட்டேன், என்னோட ஃபேஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டேன். இந்த படையப்பா மூவி வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் மூவி. என்னன்னா அந்த சாங் நீலாம்பரி தட் சாங் டுகெதர். நான் எப்பவுமே அந்த ரம்யா மேம்க்கு பதிலா என்னதான் எப்பவுமே அந்த பொசிஷன்ல பாக்கும். ரம்யா மேம்ல நான் கட் பண்ணிடுவேன் எப்பவுமே. இந்த சாங் மட்டும் தான் வரீங்களா இல்ல படத்துல ஏதாவது வரீங்களா? ஃபுல்லா ஏதாவது இருக்கா சீன்ஸ் எல்லாம்? இல்ல அதுவும் சர்ப்ரைஸ் மேம்? அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, you know what I think for this you should call Nelson sir. அப்படியே நெல்சன் சார் வந்து ஷோப்ஸ் கிட்ட சொல்லிட்டுதான் இப்ப மறு வேலை பாப்பாரு இல்லையா? ஒரு ரஜினி சார் கூட ஒரு சாங், ஒரு டான்ஸ், அப்படி ஒரு மொமெண்ட் உங்க மனசுக்குள்ள போயிட்டே இருக்கணும், ஓடிட்டே இருந்திருக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் டே ஆன் தி ஸ்பாட் எப்படி இருந்தது? I was very nervous. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போகல, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டே கேமரா பாக்குற மாதிரி எல்லாம் தோணுச்சு எனக்கு. திஸ் கம்ப்ளீட் சாங் இஸ் மீ, அது எனக்கு அப்பதான் தெரியும். அண்ட் த ஃபர்ஸ்ட் ஷாட் வாஸ் தட் இன்ட்ரோடக்ஷன் ஷாட். அன்னைக்கு சாங் ஷூட் முடிச்சிட்டு கூட
நமக்கு படுக்கும் போதெல்லாம் இதுதான் பீட் போயிட்டே இருக்கும் எனக்கு. இந்த ஓகே. மியூசிக் போயிட்டே இருக்கும். எப்பவுமே நினைக்கும் ஒரு பெரிய ஹீரோ படத்துல ஒரு நல்ல சாங், ஒரு நல்ல டான்ஸ் நம்பர் எப்பயாவது கிடைக்குமா? அப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். அப்பல்லாம் நான் நினைக்கும், ஆனா பெரிய ஹீரோ கூட சாங் வரும்போதெல்லாம் மேபி காஸ்டியூம் பிரச்சனை ஆயிடும்ல. அதெல்லாம் அப்போ அந்த இதே நான் கட் பண்ணிட்டேன் என்னோட மைண்ட்ல இருந்து. பிகாஸ் எனக்கு என்னோட டான்ஸ் டேலண்ட் காட்டுற மாதிரி ஒரு சாங் எனக்கு வரல. ஈவன் லாஸ்ட் குறிச்சி மடுத்த பெட்டி கூட அந்த சாங் பண்ணிட்டு அந்த சாங் ம். ரிலீஸ் ஆற அன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது நான் அந்த சாங்ல இருக்கேன்னு. They said your portion didn't come. I said yeah, it will come in movie. அப்படிதான் இருந்தது. ரிலீஸ் ஆகும்போது நான் உம்ரா பண்ணிட்டு இருந்தேன். I was in Saudi ம்ஹ்ம். with my first ம்ஹ்ம். baby. போன் எடுத்து பார்த்தா நிறைய மெசேஜ். ஃபோன் ஃபுல் வாட்ஸ்அப்ல எல்லாம் மெசேஜ், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் டேக், நிறைய டேக்ஸ். நான் அப்ப என்கிட்ட சொன்னேன், சிக்குன்னு என்னோட சிஸ்டரோட பையன் இருந்தேன். ம். பாடி ஷேமிங்கா இருக்கும், ஃபேட்டா இருக்குல்ல, அதனால எல்லாரும் என்ன திட்டிட்டு இருப்பாங்க மெசேஜ்னு பார்த்தா இட் ஜஸ்ட் கேவ் மீ அ டிஃப்ரெண்ட் ரிவ்யூ. நான் நினைச்சது வேற, எனக்கு கிடைச்சது வேறன்னு சொல்லுவேன்ல. பிகாஸ் அந்த ம். பாட்டு எனக்கு பண்ணும்போது பயங்கர டென்ஷன். ஏன்னா எனக்கு டெலிவரி ஆகி ஐ வாஸ் ஒன்லி 5 months. 5 monthsக்கு அப்புறம் ஷூட் பண்ண அந்த சாங் அண்ட் இட்ஸ் வெரி ஸ்மால் பிட். ரொம்ப சின்ன போர்ஷன் தான் அந்த பாட்டுல இருந்தது. பட் அந்த பாட்டு வந்து எனக்கு அவ்வளோ பெரிய இது வரும்னு நான் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அண்ட் திஸ் வாஸ் லைக் டென்ஷன் மோர் ஓவர். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த சாங் கம்ப்ளீட் நான் தான், நான் இதெல்லாம் பண்ணிருக்குன்னு எனக்கு தெரியும்ல. Yes, I yes. know so much is there, so much is there. And there is a competition also for this song. அவங்களோட ப்ரீவியஸ் சாங் வந்து ரொம்ப பெரிய ஹிட். சோ ம். இதெல்லாம் எனக்கு போகும்போது ஐயோ என்னால சொல்ல முடியல ஷோபனா. ஐ வாஸ் லைக் இன் அன்னைக்கு அந்த பாட்டு ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு என்னோட சிச்சுவேஷனே வேறையா இருந்தது. ஃபுல்லா பிபி ஏறி இறங்கிருக்கு போல இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ரஜினி சார் சொன்ன மாதிரிதான் அந்த கண்ணு வந்து ஐ திங்க் நிறைய பேரோட கண் அழகு. பட் பானுப்பிரியா மேமோட கண்ணு வந்து வெரி அட்ராக்டிவ். நான் நீங்கன்றதுக்காக நான் சொல்லல, நிஜமாவே எனக்கு உங்களோட கண்ணு எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்களோட அந்த கிரேஸ்ஃபுல் மேம் இந்த பாட்டு கேட்கும் போது இப்ப ஆடியன்ஸ் என்ன கல்ல கொண்டு அடிப்பாங்களான்னு தெரியல. நிஜமாவே எனக்கு நிஜமா புரியல மேம். ஃபர்ஸ்ட் என்ன வேர்ட்ஸ் இது, என்ன சொல்ல வராங்க, என்ன ஃபர்ஸ்ட் யூ won't believe me, say I'm not feeling ashamed to tell this. இது நிஜமா மலையாளம் ஏதாவது ஃபர்ஸ்ட் உண்மையா மலையாள வேர்ட்ஸ் தானா இல்ல வேற லாங்குவேஜ் மிக்ஸ்? சோ இது நான் கேட்டுட்டு தான் இருந்தது. அண்ட் ஐ நோ திஸ் வாஸ் நாட் அ மலையாளம். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் ஐ திங்க் ஆடியன்ஸ் ஹேவ் டிசைடட் திஸ் இஸ் அ மலையாளம். இது மலையாளம் லிரிக்கான்னு நினைச்சிருப்பாங்க. மலையாளம் இல்லையா? இல்ல மேம், இல்லையே, மலையாளம் கிடையாது அது. இட்ஸ் நாட் மேம் மலையாளம். I told my team member, I said இது மலையாளம் இல்ல. இப்ப கூட சொன்னேன் மேம், before this Zoom call நான் அடிச்சு சொன்னேன். I said இல்ல அக்கா this is மலையாளம்ன்றாங்க, என்னைய குழப்புறாங்க மேம். நோ திஸ் இஸ் நாட் மலையாளம். அது மலையாளம் கிடையாது. பட் Yeah, அந்த yeah. கிளாசிக்கல் போர்ஷன் வருது. ஆர்டிஸ்ட் வந்து மலையாளியா இருக்காங்க, இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்து மலையாளியா இருக்காங்க. சோ இவங்களெல்லாம் பார்த்தப்போ ஆடியன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது மலையாளம். How is life சொல்லுங்க. கல்யாணம் ஆயிட்டு அழகா குட்டீஸோட ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. So how is your life? Actually, I have a 5 months old குட்டி baby right now, second one. இந்த ஷூட் வந்து நாங்க 6 days ஷூட் பண்ணோம். And after 1 day, I went for another shoot. The next day, I went for another shoot. Complete பண்றதுக்கு அகண்டா சொல்லி. அதுக்கு next day வந்து தான் நான் தெரிஞ்சது I was pregnant. Oh, lucky. So I Baby didn't know lucky that. இருக்கு. I didn't know that I was pregnant when I was doing this song. சீரியஸ்லி ஈவன் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாருமே ஷாக்கா இருந்தது இப்போ கால் பண்ணப்போ. ஏன்னா ஐ டென்ட் நோ தட். அண்ட் என்னோட அம்மா கூட சிச்சி இவ்வளோ டான்ஸ் ஆடிட்டு எல்லாம் நீ பிரெக்னண்டா இருக்காது, மேபி யூ ஆர் மிஸ்டேக்கன், செக் ஒன் மோர் டைம்னு சொன்னா. த நெக்ஸ்ட் டே ஆல்சோ ஐ செக்ட். Yes, it's confirmed. My baby name is Dua Jamila, but I call her Jailer Baby. I call her Jailer Baby. I cannot call her anything else other than that. நான் அவளை பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் சொல்லும், tell me my Jailer Baby. I say that. ஏன்னா இவ்வளோ ஹெவி டான்ஸ் பண்ணிட்டோம். She's inside me, She decided she wants to come. ரஜினி சாருக்காக ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னும் போது வளர வளர அவங்களுக்குமே அது புரிய ஆரம்பிச்சிரும். Like in the part release ஆனோடனே I just took her and said, see, you're there inside me. See, you were only very little. Oh, sweet. பயங்கரம். அது ஒரு எனக்கு
ஐ டோன்ட் நோ. யூ சே நோ, ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்குள்ள இருக்கு. அதனால தான் ஒரு இவ்ளோ இப்போ எல்லாருமே இந்த பாட்டு இவ்ளோ பாராட்டும் போது ஐ ஃபீல் எஸ் திஸ் இஸ் ஹர் லக் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பட்டி தொட்டி எல்லாம் அந்த சாங் பயங்கர வைப கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்தது? நிஜமா சொல்றேன். இது நிஜமான்னு நெனைக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏன்னா, இந்த சாங் எனக்கு தெரியும். நான் பண்ணியிருக்கேன். எல்லாமே எனக்கு தெரியும். பட் இந்த ஒரு டே இருக்குல்ல, நம்ம வெயிட் பண்ணிட்டே ம். இருக்கோம் கொஞ்ச நாளா. ஐயோ! இந்த சாங் ரிலீஸ் ஆகும். எல்லாரும் பார்க்கவும் எப்படி இருக்கும்? அதே நம்ம அந்த ப்ராசஸ் நம்ம ஒரு எக்ஸாம் எழுதேன்னா, அந்த ரிசல்ட்டுக்காக ஏதாவது ஒரு பெரிய எக்ஸாம் நம்ம இப்போ ஒரு எம்பிபிஎஸ்ஸா இருக்கும். ஏதாவது ஒரு பெரிய எக்ஸாம் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கோம்ல. அது ம். மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் இவ்ளோ டென்ஷன் ஈவன் என்னோட டெலிவரிக்கு போற டைம்ல கூட நான் இந்த டென்ஷன் அடிச்சது கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல டென்ஷன் அடிச்சாங்க. ஏன்னா, பயங்கரமா ஏன்னா லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ்ளோ பெரிய படம். அண்ட் இட்ஸ் செகண்ட் பார்ட். யூசுவலி இந்த செகண்ட் ம். பார்ட் வரும்போது எனக்கு தெரியும் இந்த டைரக்டர் சாரா இருக்கட்டும், எல்லாருக்குமே எவ்ளோ பிரஷர் தெரியுமா இது. ஸோ அந்த படத்துல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் வருது. லைக் அ சாங் இட் இஸ் கோயிங் டு கம். அண்ட் லாஸ்ட் டைம் ஒரு சாங் வந்தப்போ அது ரொம்ப இம்பாக்ட் பயங்கரமா பயங்கர ட்ரெண்ட் ஆனது. ஸோ இட் இஸ் லைக் ஒன் காம்படிஷனா இருந்தது எனக்கு. எல்லாருமே இப்படி கேட்டுட்டே இருந்தேன். ஐ செட் வெயிட், லெட் இட் கம், லெட் இட் கம். ஆனா என்னோட க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் நான் சொல்லிட்டு இருந்தேன். டான்ஸ் மட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கும். எனக்கு தெரியல. நான் ஆடுனது எனக்கு நான் சொல்லல. ஆனா விஷுவல் மட்டும் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தது. பிகாஸ் நீங்க வந்து இந்த இப்படி பார்க்கவும் நம்ம ஸ்ட்ரெய்ட்டா பார்க்கும்போதே நம்மள இப்படி உட்கார்ந்துடுவேன். அப்படி இருந்தது. அங்கேயே ஷூட் பண்ணும்போதே அந்த விஷுவல்ஸ். ஸோ எஸ் ஐ அம் வெரி ஹாப்பி. ஐ ஹேவ் டு லைக் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். என்ன இந்த பாட்டுக்கு கூப்பிட்ட எல்லாருக்குமே நெல்சன் சாருக்கு பெரிய 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 நன்றி சொல்லணும். ஏன்னா அவரு தான் என்ன இதுல வந்து அவர் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் குறிச்சி மரத்த பெட்டி சாங் அப்பத்துல இருந்து அவங்களுக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அந்த போர்ஷன் ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து அவரு இந்த சாங் வந்தப்போ எனக்கு பூர்ணா வேணும்னு அவரு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அப்போ சோ ம். ஐ ஹேவ் டு சே பிக் தேங்க்ஸ் டு ஹிம். எப்படி வந்தது காலு? அ எப்படி ஆரம்பிச்சது? அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. அந்த புரொடக்ஷன் சைடு தான் ஃபர்ஸ்ட் கால் வந்தா, இப்படி அவங்க நம்பர் கேட்டிருக்காங்க. இந்த ஜெயிலர் 2க்காக ஒரு ஸ்பெஷல் சாங்க்காகன்னு. அப்ப நான் நினைச்சேன் யாராவது என்ன பிராங்க் பண்றீங்களா? பட் இல்ல எனக்கு இவங்கள தெரியும். இந்த கால் பண்றவங்கள எனக்கு இந்த அந்த புரொடக்ஷன் ஹவுஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா இது நான் யார்கிட்டயும் சொல்லல. ஈவன் என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட நான் சொல்லல. ஓ! ஏன்னா, ஆ. அன்னைக்கே அவங்க கூப்பிட்டாங்க என்ன. என்னன்னா எனக்கே தெரியலல்ல. சும்மா நம்ம போய் சொல்லிட்டு பெரிய படம்ல. பெரிய ம். படத்துக்கு அது நம்ம சொல்லும்போது ரஜினி சார் படத்துல இருந்து கால் பண்ண சொல்லும்போது மேபி என் ஹஸ்பண்ட் நினைப்பா பைத்தியமா இந்த ம். பொண்ணுக்கு நினைச்சேன்னு எனக்கு தெரியும். எவ்ரிதிங் ஹேப்பன். கொஞ்சம் அந்த செகண்ட் டே ஐ செட் மை ஹஸ்பண்ட் லைக் எனக்கு இப்படி ஒரு சாங் வந்திருக்கு. ஜெயிலர் 2ல இருந்து ரஜினி சார் படத்துல இருந்து. He just looked at me. I said, yeah, ரஜினி சார் படத்துல இருந்து கால் வந்திருக்குன்னு. He was like, congratulations. I said, அப்படியெல்லாம் சொல்ல ஆகல. பார்க்கலாம். ம். மேபி அவங்க டிஸ்கஷன்ல இருக்கும். மேபி அதனால அவங்க கூப்பிட்டுருப்பாங்கன்னு. பட் நோ, இட் வாஸ் a very short everything they made it in a ஃபட் 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 தே க்ளோஸ்ட் மீ. எனக்கு ஆனா இந்த சாங் வந்தப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. பட் தி நெக்ஸ்ட் கொஸ்டின் மார்க் வாஸ் லைக் காட் நம்ம சாங்ல காஸ்டியூம் எந்த இருக்கும் அது மட்டும் கேட்கலன்னு சொல்லி நான் வந்து டைரக்டர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கோ டைரக்டர் கிட்ட பேசினாங்க. ஐ ஆஸ்க் காஸ்டியூம் வந்து எப்படி இருக்கும். தி செட் மேம் சாரி தான் நோ ப்ராப்ளம். இட்ஸ் யோர் கம்ஃபர்ட். அப்படி ஒரு வார்த்தை வந்தா யோர் கம்ஃபர்ட்னு ஒரு வார்த்தை வந்தப்போ ஐ வாஸ் லைக் oh my God. Then, yes, it happened. No, I really wanted to come there and be there. And I want to see everyone. Like, you know, I can see a lot of love. It's been long. Like, நான் வந்து இந்த சென்னையில நான் ஃபர்ஸ்ட் பூர்ணா ஒரு ஹீரோயினா வந்தப்போ ஒரு பெரிய ஈவன் தோ லைக் புது ஹீரோயினா இருந்தா கூட பயங்கரம் ஒரு லவ் கிடைச்சது. அந்த லவ் எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் கிடைக்கும் போது ஐயோ எனக்கு வந்து அந்த சென்னையில லேண்ட் ஆகி எனக்கு எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுது எனக்கு. பிகாஸ் தமிழ்நாடு இஸ் பீன் ஆல்வேஸ் வெரி க்ளோஸ். இட்ஸ் நாட் பிகாஸ் லைக் இப்போ இந்த இன்டர்வியூ எடுக்கனால இல்லை. நீங்க என்னோட எந்த இன்டர்வியூ முன்னாடி இருக்கிறது பார்த்தாலும் தெரியும். ஏன்னா ஐ பீன் ஃபர்ஸ்ட் ஹீரோயினா நடிச்சது வந்து தமிழ் மூவிஸ்ல தான். அண்ட் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் என்னோட அந்த ஒரு யங் ஏஜ் அந்த கெரியர் ஃபுல்லாவே சென்னை தமிழ்நாடுல தான் நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். அல்ல இந்த வீக்ல ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா மை சன் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் கோயிங் டு ஸ்கூல்.
FS1 கம்மிங் Oh. மண்டே இஸ் கோயிங். ஸோ அது எனக்கு விட்டுட்டு வர முடியாது பிகாஸ் இஸ் கான் டு நர்சரி கொஞ்ச நாள். பட் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஐ கான் மிஸ் தட் ஹாப்பி மூமெண்ட். கிரேஸ்ஃபுல்லா ஒரு விஷயம் இருக்குல்ல, தட் இஸ் வாட் ஒரு ஈர்க்கிற ஒரு விஷயம் அது. அது ரொம்ப அழகா அந்த உங்க மூமெண்ட்ஸ்ல வந்து ரொம்ப அழகா கொடுத்திருக்கீங்க. மக்கள் எல்லாருமே அதை காமெண்ட்ஸ்ல போடுறாங்க. சோ அவங்க சார்பா இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். சோ மச். நான் எல்லா கமெண்ட்ஸ் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ சீரியஸ்லி நவ் ரைட் நவ் ஐம் இன் மை டான்ஸ் ஸ்டுடியோ. ஐ ஹாவ் அ ஸ்கூல் ஹியர் இன் துபாய். டான்ஸ் ஸ்கூல் இருக்கு. என்ன எப்ப தெரியும், அப்பத்துல இருந்து எனக்கு டான்ஸ் தெரியும். சரி, இப்போது ஏதாவது சொல்வீங்களா மேம்? ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த லிங்க் உள்ள எல்லாம் வந்திருக்கேன். ஏதாவது முடிஞ்சா நீங்க ஷோப்ஸ்க்கு ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இனி என்ன உங்களுக்கு தெரியணும், ரஜினி சார் வந்து இல்ல மேம், அப்படி இல்ல. தலைவர் வந்து அப்பவே ரொம்ப ஃபீல் பண்ணாரா, தமன்னா மேம் கூடயே ஆட முடியும். சரி, என்னன்னா எங்க பூர்ணா மேம் கூட ஏதாவது லைட்டா அப்படி ஆடி இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்டா மக்கள் சந்தோஷப்படுவாங்க. நான் ஜஸ்ட் போட்டு வாங்கினேன், அவ்வளவுதான். கண்டிப்பா நெல்சன் சார் கிட்ட உங்களை கால் பண்ண சொல்றேன். அவ்வளவுதான். How was your ஓணம்லாம் மேம்? சொல்லுங்க, எப்படி போச்சு I'm ஓணம்லாம்? still in Onam celebration. It's happening. I never expected இந்த ஓணம் எனக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு ஓணமா இருக்கும். நம்ம சொல்லுவேன் நிறைய ஓணம் மேபி ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் எங்கிட்ட யாராவது கேட்டா விச் இஸ் யுவர் பெஸ்ட் ஓணம்னு சொன்னா ஐ சே திஸ் 2026 இஸ் மை தி பெஸ்ட். தி பெஸ்ட். ஐ திங்க் நெல்சன் என்ன சொன்னாரு உங்ககிட்ட? சார் இஸ் நாட் லைக் அ பூர்ணா சூப்பர் அப்படி சொல்ல மாட்டேன். இப்போ ஒரு ஸ்டெப் முடிச்சு அவர் பார்த்தாலும் நான் அப்புறம் போம் சார் ஓகேவா, கேன் பி பெட்டர் அப்படி சொல்லுவாரு. ஐ நோ தட் மேட் மீ டூ பெட்டர். சாங்காக நான் பேசினப்போ சார் வந்து என்கிட்ட சொன்ன, பூர்ணா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்றேன், இதுக்காக ரொம்ப டயட்டிங் எல்லாம் பண்ண வேண்டாம். நீங்க எப்ப எப்படி இருக்கியோ அப்படிதான் எனக்கு வேணும். இந்த சாங் கமிட் ஆயிருக்கு, நீங்க ரொம்ப ஒல்லி ஆகணும் அந்த மாதிரி எல்லாம் மைண்ட்லயே வைக்காதீங்கன்னு சொன்னாங்க என்கிட்ட. நைஸ் நைஸ். எனக்கு குழந்தை வச்சிருக்கீங்க, இதெல்லாம் யோசிச்சு குட். நைஸ் டு see and I was pregnant யாருக்குமே தெரியாது. அப்போ ஓ டைரக்டர் even I don't know, எனக்கு தெரியாது. நெல்சன் சார், ரஜினி சார் நான் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. எஸ் எஸ் சோப்னா. எஸ், என்னோட எப்பவுமே ஃபேவரட் ஆக்ட்ரஸ் யாருன்னு கேட்டா ஷோப்னா மேம் தான். சோ அந்த பேரு நான் கண்டிப்பா மறக்கவே மறக்காது. இப்போ இனிமேல் ஃபேவரட் ஆங்கரும் சோப்னாவா இருக்கட்டும் மேம். உங்களுக்காக நான் கண்டிப்பா. இருக்கேன். சோ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒருவேளை நான் இருக்க மாட்டாங்க, நான் இங்கே இருந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேரையும் நீங்க இன்டர்வியூ பண்றேன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதை கேட்கணும். அது நீங்க நீங்க பாருங்க. கேட்கலன்னா நான் அப்புறம் வீடியோ கால்ல வந்து உங்களை நான் திட்டுவேன். மேம் இல்ல இல்ல அப்படி ரஜினி சார் ப்ளீஸ். ஐயோ பூர்ணா மேம் தாக்கியாவது நான் உங்களை சந்திச்சிருவேன் போல இருக்கு. சோ ப்ளீஸ் ரஜினி சார் எங்க இருந்தாலும் இதுதான் கேட்கணும். நீங்க எல்லாம் முடிச்சு படத்தை பத்தி கேக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த சாங் என்ன பத்தி கேட்கணும். How sweet ma'am, always, and thank you so much and sorry to bother you in the wrong time. ரொம்ப சாரி, ஏன்னா பாப்பா டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாம இந்த லைவ் நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much and once again all the best to you ma'am. Waiting for trailer release. Thank you ma'am. நன்றி. so much. Bye. Holidays nale adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.